ஹலோ கைஸ், எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டு 2 வாரம் ஆக போகுது. ஸோ சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் 2 வீக்ஸாக வந்து ஆக்டிவாக இருக்க முடியல. ஸோ ஃப்ரம் நவ் வி ஆர் கோயிங் டு ரீஸ்டார்ட் எவ்ரிதிங். ஸோ வாங்க இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் டைட்டானியம் அகாடமிலேருந்து. வாங்க இப்போ ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா CDSL. ஸோ இவங்க வந்து ஒரு டெபாசிட்டரி ஸ்டாக்ஸ், ஓகேவா? அதாவது நம்ம வாங்குற எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா CDSL தான் மேக்ஸிமம் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் வியூவை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5.2% வரைக்கும் போயிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படின்றத வாங்க பார்ப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. ஸோ சப்போஸ் நாளைக்கு ஓப்பனிங் வந்து இந்த லெவல், அதாவது 1320 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே நாளைக்கு போக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் வந்து 1360, அதாவது ஒரு 60 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த லெவலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1430, அதாவது இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து இன்னும் ஒரு 130 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஸோ CDSL கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா CDSL உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் வந்து எக்ஸைடு. ஸோ எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டெக்னிக்கலாக பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து அதாவது மேலே ஏறி ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் எப்படி வரையலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது மாட்டம் என்னால் இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி என்னால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சை ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இதோட அடுத்த டார்கெட்டாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 390. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர கம்மிங் டேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் தாராளமாக எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸை உங்கள் ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா TVS மோட்டார்ஸ். இந்த TVS மோட்டார் ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 7ஆம் தேதி ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு ஃபால் வந்துச்சுல, ஸோ அந்த ஃபாலில் பெருசாக கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ விழுந்தது மட்டும் இல்லாமல் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கவரி ஆகி இப்போ வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 7ஆம் தேதியிலேருந்து இன்னைய டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 21 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 to 15 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21% ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீழே ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ பார்த்திங்க அப்படின்னா விழுந்த இடம் வந்து 2240. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட 22% மூவ் ஆகிருக்காங்க. ஸோ விழுந்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸாக திரும்ப எழுந்து மேலே வந்துருச்சு. ஸோ வந்து மார்க்கெட் என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ரைட்டாக பாசிட்டிவ் இருந்தாலே போதும், நான் மேலே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ரேலியை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து திரும்ப அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் அப்படின்னா 19% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து திரும்பவும் ஒரு 19% போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் 3200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2735 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேலிக்கு அதிகமாக பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டாக்கும் கண்டிப்பாக உங்களோட ஷார்ட் டேர்மில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாட்டோம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாடா டெக்னாலஜிஸ். டாடா டெக்னாலஜிஸ் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லியில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இவங்க ஃபாலோ ஆகிட்டே தான் இருந்திருப்பாங்க, ஓகேவா? கண்டினியூஸாக ஃபாலோ, அதாவது IPO வந்த அந்த ஒரு மாதம் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா க்ரீனில் இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக இவங்க பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபாலோ தான் ஆகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மந்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் ஒரு டோஜி ஃபார்ம் ஆச்சு, ஓகேவா? அந்த டோஜி அப்படின்னால என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து யூட்டர்ன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னா பாட்டமில் தான் வந்து டோஜி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விடுறதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா
மேலே ஏறிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ திரும்பவும் இந்த ஸ்டாக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மாக நீங்கள் வந்து 700 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 680. ஸோ 680லேருந்து 700 வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது நாளைக்கு இல்லை அப்படின்னா வர கம்மிங் இந்த ஒரு வாரத்தில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ டாடா டெக்னாலஜியும் கண்டிப்பாக இனிமேட்டு நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ரைட் டைம் டு பை டாடா டெக்னாலஜி. என்ன ரீசன் அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபால் கொடுத்துட்டு இப்போ தான் யூட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ யூட்டர்ன் போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஆல் டைம் ஹையான அதாவது மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் ஆச்சுல. ஸோ இது எவ்வளோ ரிலீஸ் ஆச்சு? கிட்டத்தட்ட 1200 rupeesல ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? 1300 rupees வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து ஒரு 2 or 3 years வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 1300, அதாவது இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா ஒரு 100% பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இன்னும் ட்ரேடே பண்ணல, இனிமேல் தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் ட்ரேடிங் கரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்டில் தட் டாட்டா பை பை.